கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாமல் அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சார் நான் தான் சொல்லிட்டேன் சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சி கேடர்ஸும் ஏன் நினைக்கக்கூடாது, அது என்ன தப்புன்னு சொல்லிட்டேனே. அது ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதை தான் சொன்னார், எங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுன்னு. நீங்கள் பல முறை கேட்டப்போ அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில் 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம், எல்லாமே சாத்தியம் தானே. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்குறீங்க என்பதுன்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். இங்கே பாருங்கள், நான் என்றைக்குமே நான் இது புதுசாக அரசியல் இருக்கேன்னா 35 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறத நான் இப்போ மாற்ற மாட்டேன். அதெல்லாம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள், பிஜேபியுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும். அதனால் நேற்று எடப்பாடியாரும் உங்களோட இந்த பக்கத்து வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்க வேண்டான்னு அவரே சொல்லிட்டார். முதல்ல சொன்னீங்க கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல, கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு ஒரு தத்துவ விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க முதலமைச்சரையே நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். போகிற போக்க பார்த்தா அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுன்னு அமித்ஷா தான் சொல்லுவார் போல இருக்கு. ஆமாம், நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்குது. அதிமுகவுக்கு சரி சரி நீங்கள் ஒரு 50 சீட்டில் நில்லுங்க, மீதி நாங்கள் 180 நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் அப்படின்னா அது அதிமுகவை அது முடிவு செய்யும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதிமுகக்குள்ளர போட்டி கட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி மட்டும் இல்லை, எடப்பாடி டெல்லியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியையும் சந்தித்து பேசினார், செங்கோட்டையனையும் தனியாக அழைத்து பேசினார்கள், தனித்தனியாக அழைத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது முதலமைச்சர் போட்டியை அந்த கட்சிக்குள்ளரையே உருவாக்கி அங்கேயே ஒரு மோதலை உருவாக்கி அந்த கட்சியை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்வதற்கு என்ன முயற்சியோ அதனுடைய ஒரு பகுதி தான் இப்படியான விளக்கம். மகாராஷ்டிராவில் சிவசேனையை உடைச்சி 42 வேட்பாளர்களை தூக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குது, ஒரு ஆளுக்கு 30 கோடி கொடுது. இது லஞ்சம் இல்லையா? இப்போ லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து உள்ளே வச்சிங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்கள் தான் அம்மா சசிகலாவை உள்ளே வச்சிங்க. அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? ஐயா தினகரனை ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ளே வச்சது யார்? யாராவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவரோட இது கூட்டணி வச்சிங்க மறுபடி. ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்தியாவை யார் ஆள்வது அப்படிங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் அது அது அவருக்கு பலனை தந்துடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவை யார் ஆள்வது, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட கூட்டணி வச்சு அது அது தேவையற்ற சுமையாக தான் நம்ம. வணக்கம் நேர்களே, இது கேள்விக்களம். கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது, கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதிகார பகிர்வு ஏற்படும் அல்லவா என்று சொல்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அனைத்து கட்சிகள் விரும்புவது கூட்டணி ஆட்சியைத்தான் என்று சொல்கிறார் ஜி.கே. வாசன். கூட்டணி ஆட்சிதான் இனி சாத்தியப்படும் என்று தனது விருப்பத்தையும் தெரிவிக்கிறார் டிடிவி தினகரன். இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணியில் இடம்பெற இருக்கக்கூடிய கட்சிகள் என்றெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வர அமித்ஷா அவர்கள் ஒரு புறம் இந்த கூட்டணி ஆட்சி பற்றிய கருத்தை தெரிவிக்க, எடப்பாடி அவர்கள் இன்னும் மௌனம் காத்து வருகிறார். அதிமுகவுக்கு அதிகரிக்கிறதா நெருக்கடி, எடப்பாடி அவர்களின் மௌனம் கலையுமா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு மதிவாணன் அவர்களை வரவேற்கிறேன். விமர்சகர் சூர்யா அவர்களை வரவேற்கிறேன். எழுத்தாளர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பேச்சாளர் கோ ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு செந்தில்வேல் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவராக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமித்ஷா அவர்கள் சொன்ன
அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறதா நம்ம பார்க்குறோம். கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது, கூட்டணி ஆட்சி அமையணும் என்கின்ற விருப்பங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் இன்னும் எதுவும் கருத்து தெரிவிக்கலை. அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது கூட்டணி ஆட்சி தான் அமையும், பாஜக அதில் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது சீமான் அவர்கள் போன்றவங்கெல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒன்றியத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சு உங்களுக்கு ஒரு அதிகார பகிர்வோ ஆட்சியில் பகிர்வோ கொடுக்குறாங்க, அந்த ரேஸில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது சந்தோஷம். ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய மாநில தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தலைமையேற்கிறாரா இல்லை கூட்டணி ஆட்சியா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது அப்படின்னா இது அந்த கட்சிக்கு ஆரோக்கியமா அப்படின்னு கேட்குறாங்களே, இது எப்படி பார்க்குறது? இது அஇஅதிமுகவிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே ஆரோக்கியமான ஒரு போக்கு அல்ல அப்படிங்கிறது. நீங்கள் ரெண்டாக பிரித்து இதை பேசலாம்னு நினைக்கிறேன் மேடம். ஒன்று, கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு என்பது அது ஒரு தனி விவாதம். இந்த கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு என்ற வாதங்களை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் வைக்கிறார்கள். ஆனால் அவங்க அதை டிமாண்டாக வைக்கலை. இதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லி நாங்கள் அது இருந்தால் தான் உங்களோட கூட்டணி, அது கொடுத்தா என்ன தப்பு, கொடுக்கலைன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், இந்த இடத்துக்கு அவங்க நகரலை. அதிகார பகிர்வு வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சமூக நீதி பரவலாக்கத்தினுடைய பார்வை என்பது வேறு. ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய அரசியல் என்பது வேறு. இப்போ அதைத்தான் அவங்க மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, பீகாரில் பண்ணாங்க, காஷ்மீர்லேருந்து பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி வரைக்கும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நகர்றாங்க. இதில் ஒருபடி மேலே போய் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இப்போ திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்ன வாதம் தான் பேராபத்தான வாதம். அவர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டாரு, 35 வருஷமாக அரசியலில் இருக்கேன், எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்பதை பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யுங்கிறார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் அதிமுகவை கொண்டு போய் பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிற கோபம் ஏன் வருதுன்னா, 96 to 2001 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, அவ்வளவு ஒரு அத்தனை திட்டங்கள், சிறப்பான திட்டங்கள், மிகச்சிறப்பான ஆட்சி, மாற்றாரும் போற்றத்தக்க ஆட்சி. 2001 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியலை. காரணம் பாஜக கூட்டணி. அன்னைக்கு பாஜகவோடு திமுக கூட்டணி. ஆனால் அன்னைக்கு 35 வருஷம் அரசியல் இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவோ அன்றைக்கு இருந்த பாஜகவினரோ எங்களுடைய ஸ்டாண்டே இதுதான், எங்கள் கூட யார் கூட்டணி வச்சாலும் எங்கள் நாடாளுமன்ற குழு தான் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானிக்கிறாங்களே. அன்னைக்கு திமுகவுக்கு நீங்கள் தான் தீர்மானிச்சிங்களா? இல்லை திமுகவுக்கு தீர்மானிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் விட்டு விடுவாரா? இல்லைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் விட்டுறாரா? அப்போ இந்த இடம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல பாஜக வரும் அப்படின்னா உங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறதே பேராபத்தான இடம். அப்புறம் இது கூட்டணி என்டிஏ கூட்டணி இங்க தலைமை வகிக்குது அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இல்ல பாஜகவுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, இந்த மாநிலத்தில் நம்ம ஆட்சி செய்யணும்னு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். அதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு அவர் தலைவராக இருந்தப்ப. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, இது நம்ம ரொம்ப தெளிவாக பிரித்து பேசணும். ரொம்ப முக்கியமான வாதம். பேராபத்துக்கு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கிற அச்சத்தில் நான் பேசுகிறேன். நான் திமுக அதிமுக கூட்டணி பாலிடிக்ஸ் இதை விட்டுருங்க. பாஜக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் தான் தீர்மானிப்போம்னு சொல்கிறதுக்கான வாக்கு வலிமை உங்களுக்கு இருக்கிறதா? முதல்ல உங்களுடைய வாக்கு வலிமை என்ன? 2.5 கூட நீங்கள் தாண்ட 2.3, 2.26 அரௌண்ட் 2.5 தான் உங்களுடைய வாக்கு சதவீதம். அதுதான் சொல்கிறேன், அதுதான் நரேட்டிவ்ங்கிறேன். அதுதான் நரேட்டிவ். நீங்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் என்டிஏ அலையன்ஸ் 18%ங்கிறாரு. திருப்பி அதை செட் பண்ணி மக்கள் மனதிலையும் பதிய வைக்கிறாங்க. தயவு செய்து சன் தொலைக்காட்சி மூலமாக நான் ஒன்று சொல்கிறேன், மக்கள் மனதில் அப்படி பதிய வைத்து மகாராஷ்டிராவில் 12,000 பூத்தில் ஈவினிங் 5 மணிக்கு மேலே 600 வாக்குகள், ஒவ்வொரு பூத்துக்கும் 600 வாக்குகள் அதிகரிச்சுது. பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். இந்த மாதிரியான திருமணம் செஞ்ச மாதிரி இல்ல, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம தேர்தலில் நடக்குன்னு சொல்றாங்க. அதை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்துறாங்கிற அபாயத்தை சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, தெளிவா சொல்றேன். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ 18%ங்கிறாங்கல்ல, அதுல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்துச்சா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு சதவீதம் என்ன? 5 விழுக்காட்டுக்கு மேல. அப்போ அதை கழிச்சிருங்க. மற்ற கட்சியுடைய நீங்க பாஜக சின்னத்தில், தாமரை சின்னத்தில் நின்னதை மட்டும் அவர் 11% சொல்றாரு. அந்த 11 எடுத்து பேசுறேன். அந்த 11 தேவநாதன் ஐயாவுடைய ஓட்டு இருக்கு, பாரிவேந்தருடைய ஓட்டு இருக்குது, இன்னும் பிற அங்க இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் உள்ளிட்டோருடைய ஓட்டு இருக்கு. அதை நீங்க உங்க கணக்கில் சேர்க்குறீங்க. அதை கூட சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்தே நான் சொல்றேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட இடங்கள் 9, வாங்கிய வாக்கு 5.56. ரைட். அப்போ 5.5 விழுக்காடு வாக்கு நீங்க 2014 வாங்கியிருக்கிறீங்க. சேம் அலையன்ஸ், தேமுதிக மட்டும் இல்லை. இப்போ 2024 23 தொகுதியில் போட்டிட்டு நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கணும்? அன்னைக்கு 5.5ன்னா 18% வாங்கியிருக்கணும் நீங்க. ஆனா நீங்க வாங்கினது 11. அப்ப எப்படி நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க வளர்ந்து விட்டதாக சொல்வதே ஒரு மாய தோற்றம்.
சமூக வலைத்தளங்களை வைத்து ஊடகங்களை வைத்து வளர்ந்து விட்டதாக ஒரு தோற்றத்தை காட்டி நீங்கள் வந்து மக்கள் மைண்டை செட் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எங்கே வருவீங்க அடுத்தது? அதிமுகவில் கூட்டணி 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 ஆட்சிங்கிற அளவுக்கு பேசினா தான் எடப்பாடி பழனிசாமி 50 சீட்டாவது கொடுக்கும்போது அப்பா கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற இடத்துக்கு எடப்பாடியார் நடத்திட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க தொண்டர்களே நம்ப வச்சு ஏமாத்துறது. அப்போ 50 சீட்டு கட்டு ஒரு 30 போன வாட்டி 20 சீட்டு நீங்கள் 30-40 சீட்டு போட்டிட்டு வந்தாங்கன்னு கூட வைங்க. 50 சீட்ல போட்டிடுறாங்க அப்படின்னாலும் அது வந்து அதிமுகவினுடைய வாக்குகளாக தான் பதியப்படும். அப்படித்தான் போகும். அது அது அதிமுக கூட்டணிக்கே பேரிழப்பு, அதிமுக என்ற கட்சிக்கு பேரிழப்பு. ஆனா பாஜகவுக்கு கெயின். பாஜகவுக்கு தானே கேட்டீங்க. நீங்க 50 சீட்லாம் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார், அதையும் நானே சொல்றேன். ஆனா நீங்க 50ல கொடுக்க மாட்டாரு நம்புறீங்களா? இல்ல நிச்சயமா கொடுக்க மாட்டாரு. இல்ல அவருக்கு தெரியாமலேயே அந்த இதுல கூட்டணி அறிவிக்கிறாங்க, ஒரு வலுக்கட்டாயமாக அறிவிக்க. அதிமுக தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடைகள்ல திராவிட தலைவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள். 50 சீட்டு அவர் கொடுத்தா கூட என்ன கேட்டா பாஜக புத்திசாலித்தனமாக அது 50 சீட்டை வாங்காம இருக்கிறது பாஜகவுக்கு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 50 இல்ல 60 கூட கொடுக்கலாம். களத்துல வேலை செய்ய போறது யாரு? அதிமுக தொண்டர்கள் வேலை செய்வாங்களா? இனமான உணர்வு உள்ள உண்மையான ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் எப்படிங்க வேலை செய்வாங்க? 50 சீட்டு 60 சீட்டை 20 சீட்டு கொடுத்துட்டு போனார்னா எப்படி வேலை செய்வான்? அதனால வேலை செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க தெளிவாக இருப்பாங்க, அங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அது பெரும் தோல்வியை தழுவும். ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துல பேசி 50 சீட்டுங்கிற இடத்துல பேசி ஒரு 30-35 சீட்டை வாங்குறாங்கன்னே வைங்க. 30 சீட்டை வாங்கினா கூட அது எவ்வளோ அதிகம் தெரியுமா? 2% 2.5% ஓட்டு வச்சிருக்கிற கட்சிக்கு 30 சீட்டா? அப்போ இப்படித்தான் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு மாநிலத்துக்குள்ளே வருவதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சி தமிழ்நாட்டில் எடுக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி வளர்ந்து விட்டதாக ஒரு போலி தோற்றத்தை காட்டி, நான் திருப்பி சொல்ல, நான் என் விருப்பத்தை பேசல. நான் பேசுறது எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா. 2016 டேட்டா எடுங்க, 2021 டேட்டா எடுங்க, 2024 டேட்டா எடுங்க, எல்லா டேட்டாவும் வச்சிருக்கிறேன். டேட்டாலேருந்து பேசுங்க. பாஜக வளர்ந்துருக்குதா? வளரல. அப்போ நீங்கள் வளர்ந்து விட்டதாக ஒரு தோற்றத்தை காட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அதற்கு உங்களுக்கு இன்னைக்கு யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் யார்? டிடிவி தினகரன் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்ததாக இருக்கிற வழக்கு. எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இங்கே கேட்குறீங்கல்ல இப்போ கூட்டணி ஆச்சுன்னு, நீங்கள் இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே? ஏன் அன்புமணி ராமதாஸுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் அவருக்கு அஃப்கோர்ஸ் இப்போ இல்லை ராஜ்யசபா எம்பி, இது வரைக்கும் இருந்தார்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார்ல, நீங்கள் ஏன் கொடுக்கல? ஏன் அதிமுகவுக்கு நீங்கள் வந்து அதிமுகவில் கூடிய ராஜ்யசபா எம்பிக்களுக்கு நீங்கள் ஏன் ஒன்றிய அமைச்சரவை பதவி கொடுக்கல? ஏன் இணையமைச்சர் பதவி கூட கொடுக்கல? அதுக்கு முன்பு இவர் ரவீந்திரநாத் அவர்கள் இருந்தப்ப எடப்பாடி அவர்கள் அதை மறுத்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து கூட்டணியில ஆட்சி பங்குன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ரவீந்திரநாத் இருந்த போது ஓபிஎஸ் மகனுக்கு கொடுக்க கூடாதுங்கிற அந்த உட்கட்சி பூசல். இப்பதான் அவர் இல்லையே, நீங்க தான் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கும் அதிமுக சம்பந்தமே அனுப்பிட்டீங்களே. ராஜ்யசபா எம்பில கொடுத்துருக்கலாமே, கொடுத்துருங்க. ஏன் கொடுக்கல? அந்த டீல அந்த ஒரு நிர்பந்தத்தை எடப்பாடி அவர்கள் வைக்கணும்ல, வைக்கலேங்கிறேன். அதுதான் சொல்றேன். ஏன்னா வழக்கு இருக்கலாங்க. நீங்க அவ்வளவு வழக்குகளும் தலைமையில் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் திருப்பி இந்த ஆதங்கத்தை எல்லாம் நான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காகவோ அல்லது அஇஅதிமுக தலைவர்களுக்காகவோ பேசல. அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்காக, இன்னமும் திராவிட இயக்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக, அவர்கள் மீது இருக்கக்கூடிய கவலையில் இதை பதிவு பண்றேன். ஏங்க ஜி.கே. வாசனுக்காவது அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல? இப்போ நீங்கள் சிறுபான்மை அரசாக இருக்கின்ற பொழுதும், சிறுபான்மை அரசாக தொடர்கின்ற பொழுதும் கூட ஒன்றியத்தில் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதிமுகலேருந்து நீங்கள் நினைச்சுவீங்க அதிகாரத்தை கேட்பீங்க அப்படின்னா, அது 2.5% ஓட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து 30% 20% ஓட்டு வச்சிருக்கிறவுடைய கட்சியை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற அதில் அமித்ஷா பேசின ஒரு வார்த்தையை கவனிங்க. அமித்ஷா என்ன எதுவும் தெரியாத அரசியல்வாதியா? எவ்வளோ சீனியர் பொலிட்டிஷியன். எனக்கு கருத்தியெல்லாம் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அமித்ஷா எவ்வளோ சீனியர் பொலிட்டிஷியன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குதா இல்லையா? என்ன சொல்கிறாரு? நாங்கள் வெற்றி பெற்றால் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருப்பார். அது தீர்மானிக்கிறது எப்படிங்க இது? நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் பிரதமராக இருப்பார். விட்டுருவீங்களா நீங்க? அத ஜெயலலிதா அவர்கள் அந்த இதோட சொல்லுவாங்க. அந்த துணிவு இப்ப இருக்கிற தலைவர்கள் இல்ல. நீங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவர் தானே இங்க மாநில உங்க கூட. அப்ப அதை கூட சொல்லாத இடத்துக்கு நகர்த்துறீங்க அப்படின்னா நீங்க அந்த கட்சியை, நான் திருப்பி சொல்றேன், திமுகவிற்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய வாக்குகளை அஇஅதிமுகவிடமிருந்து கபலீகரம் செய்வதற்கு, அதிமுகவை தின்று செரித்து வளர்வதற்கு பாஜக திட்டமிடுகிறது. அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கு. ஸ்ரீனிவாசன், இலையை ஆதாரமாக வைத்துத்தான் தாமரை வளர முயற்சிக்கிறது. இது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தாது, அது வாக்குகளாக மாறாது என்கின்ற விஷயத்தையும் செந்தில்வேல் அவர்கள் முன்வைக்கிறத பார்க்கிறோம். கபலீகரம் செஞ்சு ஒரு வற்புறுத்தலால ஒரு கூட்டணியை அமைச்சா அது வெற்றி பெறுமா? அது அந்த அதிமுக கட்சியே அழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா மாறிடாது?
வணக்கம். அதாவது மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ஐயா செந்தில் ஐயா சொல்கிறது வந்து திமுக கூட்டணியில் இன்றைக்கி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. டீயும் பண்ணையும் கொடுத்து எங்களை ஏமாத்திராதீங்கன்னு விசிக அங்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு தொகுதிகள் போதாது, 26 நிறைய தொகுதிகள் வேணும்னு போர்க்குரல் எழுப்புகிறாங்க. இந்த பக்கம் மார்க்சிஸ்ட்டு அவங்க திமுக கூட்டணி அவங்க வந்து தனித்து நின்று ஜெயிச்சிட முடியுமா? போன வாட்டி எங்களை வந்து அதிமுக பாஜக கூட்டணி காமிச்சிச்சின்னு சின்ன பிள்ளைக்கு முட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி இந்த வாட்டி எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அவங்க. அப்போ இந்த குழப்பம் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஐயா வேல்முருகன்லாம் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற ஒரு எதிர்ப்பு மறை கருத்துக்கள் இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பத்த வச்சு ஏதாவது ஒரு குழப்பம் வரலான்னு பார்க்குறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய இண்டிவிஜுவல் ஓட்டு பர்சன்டேஜையும் திமுகவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த கூட்டணியில திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல பாஜகவுக்கு ரியலா இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்ன, அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன? அப்ப பாஜக டிக்டேட் பண்ற பொசிஷனுக்கு இன்னும் வரவே இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க, அவங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க. அந்த டிக்டேட் பண்ற பொசிஷனுக்கான அந்த டிஃபரன்ஸ் வந்து அங்க வாக்கு சதவீதமா வந்து அங்க இருக்குது. ஆனா இங்க அது அப்படி இல்லை. நீங்க யாரு டிக்டேட் பண்றதுக்கு அதிமுக அப்படிங்கிற கேள்வி இல்லை. அதாவது வாக்கு சதவீதத்தை வைத்து திமுக கடந்த 21 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க? தமிழக மக்கள் எல்லா தரப்பும், அரசு ஊழியர், இடைநிலை ஆசிரியர், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் அவ்வளவு பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிறாங்க. அப்போ வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்ட ஒரு அரசாக இன்றைக்கு திமுக. அன்னைக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதை நம்பி வாக்குகளை செலுத்தினாங்க. ஒரு கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வலிமை உண்டு. அது மக்கள் பார்வையில் கொடுக்கிற வாக்குறுதிகளும் நடைமுறையும் பார்த்து தான் மக்கள் வாக்குகளை அளிப்பாங்க. அந்த வகைகளில் சதவீதம் ஏறி இருக்கலாம், இந்த கட்சிக்கு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு 26 சட்டப்பேரவை தேர்தலில் ஒற்றை நோக்கம். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் எதுக்கு ஒன்று சேர்றாங்க? எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை முழக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் இன்றைக்கு ஒரு வார்த்தை இதாக இருக்குது. அப்போ இதை நோக்கி பயணம் பண்ணுற கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் அவங்க ஆளுக்கு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, தேவைகள் இருக்கும், சொல்லுவாங்க, இதெல்லாம் நடைமுறை. ஆனால் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல அதிமுக இருக்குது. அதிமுக 3 விஷயம். அதிமுக இபிஎஸ்னா 3 இலக்கணம் இருக்குது. தலைமை, தனித்துவம், தன்னுடைய நிலைப்பாடு. இந்த கட்சி தன்னுடைய தலைமையில் யார் யார் வந்து தன்னுடைய கட்சிக்கு ஒத்து போகிறாங்க, கூட்டணிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ அவங்கள முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அதிமுகட்ட தான் இருக்குது. அதனால் மக்கள் வந்து இன்றைக்கி அங்கீகரிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 26 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்கு வலிமை புரட்சித் தலைவி அம்மா இருந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த வாக்கு சதவீதத்தை இன்றைக்கு உயர்த்தி தரைத்தளத்தில் வைத்திருக்கிற கட்சியாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் அதிமுகவை நோக்கி வர்றாங்க. அதிமுகவோடு பேசினாதான் இன்றைக்கி அடையாளம் எல்லா கட்சிகளுக்கும். அதனால தான் திமுக வந்து கடுமையாக இன்றைக்கி போரிடுறாங்க, வார்த்தை ஜாலம் வீசுகிறாங்கன்னா என்ன காரணம், என்ன பொருள்? அப்போ அதிமுகவை தாக்குனாதான் இன்றைக்கு அடையாளம். அந்த இடத்துல அதிமுக இருக்கிறதுனால அதிமுக சார் அது காலங்காலமாவே அதிமுக வெர்சஸ் திமுக தான். அதன் மேல் ஏறி புதிதாக சவாரி செய்ய நினைப்பது பாஜக. அதிமுக இல்லைன்னா திமுகவுக்கு வாக்களிப்பாங்க, திமுக இல்லைன்னா அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. இதுதான் நம்மளுடைய ஓட்டிங் ட்ரெடிஷன். மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. புதுசா இதுவரைக்கும் பாஜகவுக்கு வாக்களித்தே பழகாத மக்களை அதிமுகவுடன் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக பாஜகவுக்கு வாக்களிப்பாங்களா? இல்லை, அதாவது அதிமுகவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது வந்து மெயின் பிக்சர் இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இல்ல இதுவரைக்கும் காட்டப்பட்ட ட்ரெய்லர்ஸ்லயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசவே விடல. அமித்ஷா தான் வந்து கூட்டணியை அறிவிக்கிறாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இது ஒரு கட்டாய கல்யாண காட்சி மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கூட வந்து கூட்டணி ஆட்சி இருக்கும், அதுல பாஜக அங்கம் வகிக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது, அதிமுகவை சார்ந்தவர் தான் முதலமைச்சராக இருந்தார் என்பதை சொல்றது. எங்க வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு நீங்க யாரு சார் வந்து டிசைட் பண்றதுன்னு கேள்வி வரும்ல.
அந்த காட்சிகள் அப்படிதான் இருக்கு. அதிமுக வகுக்கு இல்லை, கூட்டணி செயல் திட்டம் அதிமுக வகுக்கின்ற அந்த திட்டங்கள் தான். ஆளுக்கு ஒரு ஆசை வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், கூட்டணி கட்சிகள்ன்ற அடிப்படையில் எதை வேணாலும் அவங்க சொல்லலாம். ஆனால் முடிவு எடுக்க வேண்டிய இடத்தில் அதிமுக தான் முடிவு எடுக்க போகுது. அது எப்படி முடிவெடுப்பாங்கன்னு நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது சாத்தியமில்லாத செய்திகளை அதிமுக மீது திணிப்பதற்கு ஒரு நாளும் அதிமுக அனுமதிக்காது. இது புரட்சித் தலைவி அம்மாவினுடைய இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம். அதில் உறுதிப்பாட்டோடு இருக்கலாம். இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு அதிமுகவை மனசில் வச்சுருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆசையை சொல்லுவாங்க, அதை நிறைவேற்றிட்டு போகிறதுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிற இடம் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய அவர்கள் பின்பற்றிய திராவிட தலைவர்களும் இந்த இயக்கத்தோடு இணைந்தவர்கள் தான். நீங்க இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மேடையில அதிமுக தலைவர்களை வச்சுக்கிட்டே திராவிட தலைவர்களை கடுமையாக விமர்சிச்சிருப்பது, அது அதிமுக தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்தும்? அது ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தாதா? என்ன நம்ம தலைவர்கள் இப்படி பேசுறாங்க? இதற்கு முன்பே அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்சிருந்ததையும் நம்ம பார்த்தோம், அண்ணா அவர்களை விமர்சிச்சிருந்ததையும் பார்த்தோம். அப்ப அதிமுகவுக்கு, அதிமுகவின் தலைவர்களுக்கு என்ன மரியாதை இந்த பாஜக கொடுக்குதுன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அதாவது ஒரு நாகரிகமும் பண்பாடும் உள்ள ஒரு இயக்கம், ஒரு மாநாடு, ஒரு மதுரையில் நடத்துகிற ஒரு மாநாடு அழைப்பு கொடுத்தாங்க, போனாங்க. பாகுபாடற்ற இறை வணக்கத்தை அதிமுக செம்மையாக செய்கிறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஐயா பேரறிஞர் அண்ணாதுரையினுடைய வழியினுடைய இந்த கட்சி நடக்குது. கட்சியினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா. அப்போ அவங்க உருவாக்கிய இந்த பாகுபாடற்ற இறை வணக்கம் அங்கே போய் இந்த கொள்கைக்கு ஒரு மாசு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு அதிமுகவுக்கு தெரியும். அந்த பதில் சொல்லுவாங்க. ஐயா செந்தில் ஐயா சொன்னார் பாருங்க, மேலே வழக்குகள்லாம் இருக்குது, கத்தியெல்லாம் தொங்குது, அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. நாங்கள் கத்தியை கண்டு பயப்படுற இயக்கம் அதிமுக இல்லை. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொன்ன பேரறிஞர் பெருந்தகையினுடைய தொண்டர்கள். அதனால் நாங்கள் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்போம், அந்த முடிவு எப்படி எதிரிகளுக்கு எப்படி சவாலாக இருக்கும், துரோகிகளுக்கு எப்படி சவாலாக இருக்குங்கிறத அதிமுக சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும். இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க 10 மாதம் இருக்கு தேர்தல். பாருங்க, நீங்க சீனிவாசன் சார், நீங்க அனுமதிச்சீங்கன்னா ஒரு சின்ன குறுக்கிடு, ஒரே ஒரு கேள்விதான் நான் திருப்பி சொல்றேன் சார். தமிழ்நாடு அரசியல் திமுக அதிமுக என்றுதான் இருந்து வருகிறது, இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், உங்களுக்கு தெரியும். என்னோட கேள்வி, கூட்டணி கட்சிகள் எனக்கு நிறைய சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறது எல்லா கூட்டணியிலும் நடக்கும். இங்க விசிக கேட்குது, காங்கிரஸ் கேட்குது, யூ ஆர் ரைட், நானும் அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா காங்கிரஸ் நாங்க தாங்க முடிவு பண்ணுவோம், திமுக வெற்றி, எங்க கூட்டணி வெற்றி பெற்றா திமுகலேருந்து யாராவது ஒருத்தர் முதலமைச்சர்னு சொன்னா என்ன ஆகும்? காங்கிரஸ் நாங்க தான், எங்களுடைய ஆட்சி நாடாளுமன்ற குழு தான் முடிவு செய்யும் முதலமைச்சர் யாருன்னு. காங்கிரஸ் இப்படி சொல்லுதுன்னு வைங்க, கண்டிப்பா கூட்டணி அமைச்சரவை தாங்க. அப்படிலாம் பேசல, தங்களுக்கு கூடுதல் இடங்கள் கேட்பது என்பது வேறு. அதுதான் நெறியாளரும் கேட்டாங்க, டிக்டேட் பண்றாங்க பாஜக. நான் அதை தான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறேன் சார், டிக்டேட் பண்றதுக்கு நீங்க அனுமதிச்சிருக்கீங்களா? ரெண்டுக்குமான வித்தியாசம் உள்ளபடி உங்களுக்கு புரியலையா சார்? இல்லை, புரியுது. அதாவது நாங்கள் யாரையும் அனுமதிக்கல. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவினுடைய கொடி பிடிக்கிற தொண்டர் தான் முடிவெடுப்பான். தமிழ்நாட்டில் யார் தலைவராக இருக்கணும், யார் முதலமைச்சராக இருக்கணும்னு நாட்டு மக்களும் தொண்டனும் தான் முடிவெடுக்க போகிறாங்க. அந்த முடிவு அதிமுக எடுக்கும். ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம், அதெல்லாம் நடைமுறைக்கு வராது, ஒவ்வாது. அதனால திராவிட சித்தாந்தம் அதிமுகவுக்கு தான் இருக்குது. அமித்ஷா அவர்கள் கருத்து அப்படிதான் இல்ல, அவங்க சொல்லலாம் தேர்தல் வரை. இல்ல கூட்டணி கட்சின்ற பொறுத்தவரையும் ஆசை இருக்கலாம், கருத்து இருக்கலாம், சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துல நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தான் முடிவு செய்யும். அதனால் எந்த விதமான பதட்டமோ பயமோ அதிமுகவுக்கு கிடையாது, எதை வேணாலும் சொல்லட்டும். ஆனால் மெயின் பிக்சர்ன்றது 26 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த எங்களுடைய இலக்குக்கு, எங்களுடைய செயல் திட்டங்களுக்கு யார் ஒத்துவறாங்களோ அவங்கள தான் வச்சுக்க போகிறோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதிமுகவுக்கு இவ்வளவு சீட்டு தான், பாஜகவுக்கு 50 சீட்டு 50+ சீட்டு அப்படின்னு சொன்னா ஒத்து வரலன்னா வெளியே போங்கன்னு சொல்லிருமா அதிமுக? சார் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்குது அதிமுக. அதிமுக தனித்தன்மை உள்ள கட்சி சார், அதிமுக தனித்தன்மை உள்ள கட்சி. எங்களுடைய செயல் திட்டத்துக்கு எந்த கட்சி ஒத்துழைக்குதோ அந்த கட்சியோட தான் சட்டப்பேரவை தேர்தல். நாங்கள் கொடுக்குற அஜெண்டாவை மீறி போனாங்கன்னா யாராக இருந்தாலும் எடுத்து வீசுறதுக்கு தயாராக இருக்குது அதிமுக. அதில் எந்த கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, பதட்டமும் இல்லை. அதனால் திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியை தக்க வைக்க முயற்சி பண்ணுங்க.
நாளைக்கு நாங்க அண்ணன் வேணான்னு கை கழுவிட்டு வந்தோம்னா திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் அதிமுகவோட இணைய தயாரா இருக்குது. அந்த பயம் தான் இன்னைக்கு திமுகவை பேச வைக்குது. நாங்க யார்கிட்டையும் கையெழுத்து போட்டு கேட்போம். நல்லா நல்லா உங்க கூட்டணியை நீங்க பத்திரமா வச்சுக்கணும் சார். நிறைய கட்சிகள் வந்து அதிமுகவோட போக தயாரா இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் பெரிய அதிருப்தி நிலவிட்டு இருக்குது. அதனால வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களின் மனநிலை இருக்கு. அது பொறுக்க முடியாம திமுக இது மாதிரி பொய் பிரச்சாரங்களை பண்றாங்க அப்படின்றாங்க. இந்த பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் முதல்ல திமுகவுக்கு இல்லை. நாங்கள் எங்கேயும் பேசலை. பேசுனதெல்லாம் உங்கள் கூட்டணி கட்சி உங்களுடைய முதலாளி பேசினார், இல்லை முதலாளியுடைய கூட்டணி கூட இருக்கிறவங்க பேசுனாங்க. நாங்கள் எங்கே பேசணும்? நாங்கள் கேட்டது சகோதரர் வேல்முருகன் என்ன கேட்டார், ஒரே வார்த்தை, செந்தில்வேலு, அதாவது கூட்டணி தலைமை பண்பையும் கூட்டணியில் தொகுதி உடன்பாடையுமே வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணியில் வந்து ஒரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்குறதுன்றது கூட்டணி. ஆனால் உங்கள் கட்சியில் யார் முதலமைச்சர் யார் பொதுச் செயலாளர்னு முடிவு பண்ணுறது பாஜக முடிவு பண்ணுது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னால் சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சினா அதுக்கு முதல்ல அவங்க வெற்றி பெறணும். வெற்றி பெற்றா பார்த்துக்கலாம். அது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம். இல்லை, இங்கே நிறைய அதிருப்தி இருக்கு, எங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே. இல்லை, அதிருப்தின்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 7 தொகுதியில் டெபாசிட் எழுந்தது, 11 தொகுதியில் 3வது இடத்துக்கு போச்சு. மறக்கக்கூடாது. 35 தொகுதியில் போட்டிட்டு 20.46% ஓட்டு தான் நீங்கள் வாங்கினீங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது பாஜக வந்து கணக்கு போட்ட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்கு. அப்போ 21 தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்குன்னா அதோட கணக்கு சட்டமன்ற தொகுதியாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 126 தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்குது பாஜக. அதனால் நீங்கள் 50 தொகுதி கேட்டு வாங்கின்னு வந்தீங்கன்னா நாங்கள் மொத்தமாக 50 ஈஸியாக ஜெயிச்சிருவோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 நீங்கள் கேட்டு கொடுத்தா சரி, அது உங்கள் 2 பேரும் முதலாளியாச்சு வேலைக்காரங்களாச்சு. அது நீங்கள் 2 பேரும் நீங்கள் அந்த கணக்குக்கு வந்தீங்கன்னா அப்போ 2 பேரும் தனித்தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து சந்திக்கிறப்ப வாக்குகள் அந்த நீங்க குறிப்பிட்ட தொகுதிகள் எல்லாம் அதிகரிக்க தானே செய்யும். அது அதிமுக கூட நிற்கிறாங்கன்னா சேர்த்தே கணக்கு பாருங்க. நாங்க 221 தொகுதிகளை வந்து திமுக வந்து முன்னிலை வைத்திருக்கு. பாராளுமன்ற தேர்தல் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்தே தான் கணக்கு போடுங்க. எல்லா தொகுதி திரும்ப நாங்கள் தானே ஜெயிக்கிறோம். எத்தனை தொகுதி நீங்கள் முன்னாடி லீடிங்கில் வந்துடுறீங்க 2 பேரும் ஜெயிச்சா? ஒரு தொகுதி கூட கிடையாது. 40 தொகுதி நாங்கள் திரும்ப நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். ஒரு சின்ன குறிப்பிட்டு 2019 தேர்தலில் இருவரும் சேர்ந்து தான் நின்றார்கள். அதிமுக பாஜக 40 தொகுதியும் தோக்க தானே செஞ்சாங்க. 2004 அம்மையார் ஜெயலலிதா என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்சியினுடைய இன்கம்பன்சி இருக்கும்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ ஆன்டி இன்கம்பன்சினா இப்போ பாராளுமன்ற தேர்தல் அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 2019 தொடர்ச்சியா 14 வெற்றி. எப்படி மக்கள் பரிசா கொடுக்குறாங்க? ஆன்டி இன்கம்பன்சினா எதுனா ஒரு நிமிஷம் 400 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு 240 வந்தது பார்த்தீங்களா, அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. நாங்கள் கடந்த தேர்தலில் வந்து 39 தொகுதி வெற்றி பெற்றிருந்தோம். இந்த தொகுதியில் தேர்தலில் 40 தொகுதி வெற்றி பெற்றிருந்தோம். இப்போ இது எங்கே ஆன்டி இன்கம்பன்சி வந்தது? ஒன்று, கணக்கு போட்டு கரெக்டாக பேசணும். ரெண்டாவது, மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், இல்லை மகளிர் உரிமை தொகுதியாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், இல்லை மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை நம்மை காக்க 48 இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டங்களும் மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுல எல்லாம் வந்து வரவேற்பு இருக்கிற மாதிரி அரசு ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அதிருப்தி இருக்கு. அது எங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நான் கடந்த முறை இது விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 1-2 வந்து முதலமைச்சர் உட்பட எல்லாரும் 98% நிறைவேற்றிருக்கோம். மீதி 2% எதுனா எல்லாமே நிதி சம்பந்தப்பட்டது. இந்த நிதிக்கெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்கள் யாருன்னா மோடியும் பிஜேபி ஆட்சியும் தான். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிதி பகிர்வுன்ற ஒரு இடத்துல கல்விக்கான மனசாட்சியே இல்லாமல் கல்விக்கான நிதியை வஞ்சிக்கிற அளவுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க இந்த ஆட்சியில். அதை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்கா? கீழடியில் இன்னைக்கு உலகமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது தமிழோட நாகரிகம்னு சொல்லி. இது வரைக்கும் அது சம்பந்தமா என்ன பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி? இன்னைக்கு யூஜிசி சமஸ்கிருதத்துல எங்க ஆட்சியில நாங்க ஃபண்ட் ஒதுக்குனேன்னு சொல்றாரு. மாஃபா விளக்கம் அளிப்பாருன்னு சொன்னாரு. மாஃபா பாண்டியராஜன் இந்த போறும்போது போட்டு விட்டு போறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணா ஒரு மேடையில பேசுறவங்க யார் வேணா பேசுவாங்க. அது ஒரு விஷயம் இல்லை. என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி, எப்போ குரல் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி, இதுக்கெல்லாம் பதில் இருக்கான்றது தான் என்னோட கேள்வி. இன்னைக்கு சமஸ்கிருதத்தில் வந்து கேள்வி பதில் வருது யூஜிசியில். அதை பற்றி என்ன பேசியிருக்கீங்க? உங்கள் கூட்டணி, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. கேட்கறதுக்கு எங்கே அந்த தைரியம் வருது உங்களுக்கு? வருதா எங்கேயாவது? கொஞ்சமும் தைரியம் இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. உங்கள் கட்சிக்கு பொதுச்செயலாளர் யார் வருவாங்கன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், வந்தால் பார்த்துக்கலாம்.
வந்தால் அவங்க முதலமைச்சரை முடிவு பண்ணுவாங்கன்னா இது என்ன மாதிரியான வாதம்? இதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க பக்கத்து வீட்டை எட்டி பாக்குறீங்கன்னு சொன்னா இதுல நியாயமா இருக்கா? நாங்க பேசுறது மேடையில உட்கார எடப்பாடி வச்சு ரெசிஸ்ட் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கலையா? அப்படி அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருவாரா என்ன? ஜெயிச்சு வர்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் எடப்பாடி அவர்களா இல்ல பாஜகவை சார்ந்துடான்னு திரும்பவும் நான் கேட்கிறேன். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் வரும்போது என்ன காப்பாத்துனீங்க? அக்னிபாத் திட்டம் வரும்போது என்ன காப்பாத்துனீங்க? வேளாண் சட்டம் வரும்போது என்ன காப்பாத்துனீங்க? முத்தலாக் சட்டம் வரும்போது என்னத்தை காப்பாத்துனீங்க? ஆர்டிகல் 370 திரும்ப வரும்போது என்னத்தை காப்பாத்துனீங்க? நாடாளுமன்றத்தில் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பேசுனதும் அன்வர் ராஜா பேசுனதும் யாராவது மறந்துருப்பாங்களா? அன்வர் ராஜாவை கட்சி விட்டு நீக்கினீங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன காப்பாத்திட்டீங்கன்னு இதெல்லாம் காப்பாத்தலைன்னா அப்ப கூட்டணியில இருந்து எதை காப்பாற்றினார்கள்? அதாவது இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இங்க இருந்து வர ரெய்ட்ல இருந்து தப்பிச்சுக்கணும். நீங்க ஊழல் தடுப்பு சட்டம் ஆர்டிகல் 84 அதன் பிரகாரம் சார்ஜ் ஷீட் போடணும்னா ஆளுநருடைய அனுமதி வேணும். இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர்கிட்ட நம்மளோட சண்டை போட்டுன்னு இருக்கோம். ஒரு நாள் ஆளுநரை எதிர்த்து பேசியிருப்பாங்களா? ஆளுநர் அனுமதி தந்தால் எல்லா மினிஸ்டர் மேலேயும் முன்னாள் மந்திரிகள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படும். இது வரைக்கும் பேச தயாராக இல்லை. ஒரு நிமிஷம், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே அவங்க ஆளுங்கட்சியாக இருந்த காலகட்டங்களில் ஆளுநரை எதிர்த்து நாங்கள் கருப்பு கொடி காட்டியிருக்கோம். மாநில உரிமையோ மாநில சுயாட்சியோ எந்த இடத்துலையும் திமுக விட்டு கொடுத்தது கிடையாது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. அதை அவங்க மறக்கவே கூடாது. நாங்கள் பேசுறது இங்கே உரிமையை பற்றி பேசுகிறோம். நீங்க திராவிடத்தை அழிப்பன்னு உங்க மேடையில உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசும்போது உங்களுக்கு துடிச்சு இல்ல ஒரு நிமிஷம் எழுந்து வெளியே வரணுமா இல்லையா? நீங்க 2% வாக்குறுதிகளை நிறைவேற்றலைங்க. அதுக்கு காரணம் நிதியை ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது, அது ஒரு டிஸ்ரப்ஷனா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சிக்கு வரோம்னு வச்சுக்கோங்க, வளர்ச்சி டபுள் மடங்கா இருக்கும், சேர்ந்து தமிழ்நாட்டையே பெரிய வளர்ச்சி கொண்டு நிதி பிரச்சனை அவங்க ஆட்சிக்கு வந்தா இருக்காதுன்றப்ப நான் கேட்கிறேன். இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி எந்த மாநிலத்தை முன்னேற்றிட்டீங்க? தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி 9.64% நம்பர் 1 மாநிலம். இங்கே டபுள் இன்ஜின் சர்க்காரா சிங்கிள் இன்ஜின் சர்க்காரா? இப்போ நீங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி என்னத்தை வளர்த்துட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லணும். அடுத்த ரவுண்டு வந்தா கல்வியில், வேலைவாய்ப்பில், சுகாதாரத்தில், உட்கட்டமைப்பில், எதில் ஒன்றும் செய்யல. ஆனால் வெறும் வாயிலேயே எண்ணெய் இல்லாமல், அடுப்பு இல்லாமல், பாத்திரம் இல்லாமல் வடை சுட சொன்னால் மோடி கூட்டம் தெளிவாக வடை சுடும். அதுக்கு அதிமுக ஒத்து போவாதீங்கன்னு சொன்னா நான் அப்படிதான் போவேன்னா நீங்க எப்படி போனா பரவாயில்ல, நாசமா போங்க. ஆனா தமிழ்நாட்டை உரிமை விட்டு கொடுக்க முடியாது. அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். திமுக எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகாது. இன்னைக்கு வரைக்கும் ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டுருக்கோம். ஸ்ரீனிவாசன் குறுக்கிடுறார், சொல்லுங்க சார். ஐயா மதிவாணன் ஐயா, அதாவது கீழடிக்கு 18, 19, 20, 21 அதிமுக தொடர்ந்து ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி வரையும் கோடிக்கணக்காக பணம் ஒதுக்கினது கீழடி ஆய்வு அகழ்வாராய்ச்சிக்கு அதிமுக அரசு. சுகாதாரத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, சுகாதாரத்துல மருத்துவக் கல்லூரி, ஐயா என்ன பேச விடுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, நான் அந்த கீழடிக்கு நான் பதில் சொல்றேன்ட்டேன். அந்த கீழடிக்கு நான் பதில் சொல்றேன். முதல் வருஷம் நிதி ஒதுக்குறீங்க, நான் திட்டம் நிறுத்தப்படுது. ஒரு நிமிஷம், நான் அன்னைக்கும் கேட்டேன், இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனை எதுக்கு மாத்தினீங்கன்னு கேட்ட தைரியம் இருக்கா? PS ராமன் எதுக்கு அந்த இடத்துல போட்டீங்கன்னு கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா? 982 பக்க அறிக்கை ஏன் வெளியிடணும்னு கேட்கிற திராணி இருக்கா உங்களுக்கு? இதுதான் கேள்வி. அது சம்பந்தமா பேச இன்னைக்கு பேசியிருக்கலாங்க. இன்னைக்கு கூட நீங்க பேச தயாரா இல்ல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றது எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படணும், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரி செயல்படணும், ஒரு லோக்கல்ல ஒரு மாவட்ட செயலர் லெவல்ல சிந்திச்சு இருக்கீங்க. அவர் பதில் சொல்றாரு, சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அதாவது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும், தமிழ்நாட்டினுடைய பச்சை குழந்தைகளுக்கு கூட தெரியும் அதிமுக அரசு ஏன் இதை நீ கீழடிக்கு பணம் ஒதுக்குனாங்க, ஏன் செயல்புறம் படுத்துறதுக்கான ஆட்சி மாற்றம் சாதாரண மக்களுக்கு தெரியும். சுகாதாரத்துறைக்கு என்ன கேட்டீங்கன்னு கேட்டீங்கல்ல, எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம்? அது திமுக அரசு கொண்டு வந்ததா? உள்ஒதுக்கீடு 7.5 இடஒதுக்கீடு திமுக கொண்டு வந்துச்சா? ஐயா நடைமுறை இன்னைக்கு சாதாரண பாட்டாளியினுடைய பிள்ளைங்களும் இன்னைக்கு டாக்டர், அரசு மருத்துவர் ஆகுறாங்கன்னா அதிமுக அடிப்படை காரணம். இடஒதுக்கீடுடைய சமூக நீதிக்கு அடிப்படையே அதிமுக. தவறுதலா வாக்குகளுக்காக நீங்க பேசுற நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் இருங்க வரேன். பாஜக 21ல
இருங்க நான் கேட்கிறேன், ஆதாரத்தோட சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்லுங்க. நான் அமைதியா நீங்க இருந்தேன். வந்து பாஜக நீங்க குறுக்கிட்டீங்க. இல்லங்கய்யா, இல்ல நீங்க நல்லா பேசுங்க. நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். நீ பதில் சொல்றீங்க, சொல்லுங்க. இல்ல இப்போ கீழடியை பத்தி பேசினா ஏன் கண்டிச்சு அறிக்கை கொடுக்க மாட்டேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க. மருத்துவ கல்லூரி பத்தி நாங்க ஏங்க தொடர்ந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அறிக்கை கொடுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் வரலங்கன்ற வந்து காட்டுங்க. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த அழுத்தம் கொடுத்தீங்களா? அத தான் தொடர்ந்து கேக்குறாங்க. கூட்டணியில இருக்கீங்க அப்படினா ஒரு அழுத்தம் சட்டப்பேரவையில திரு செந்தில்வேல் போறதா இருந்தா போய்ட்டு வாங்க. எனக்கு ஒரு டங்ஸ்டன் சட்டப்பேரவையில தூங்கிட்டு இருந்த தமிழக அரசு வந்து எழுப்புறதா சார், நான் விருப்பி ஒரு கருத்தை பதிவுறேன். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கீழடிக்கு அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கீழடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது 100 விழுக்காடு உண்மை. எஸ், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பிரச்சனை அது அல்ல. ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியின் அடிப்படையில் முழுமையாக ஆய்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த கீழடி ஆய்வுகள் மூடப்பட்டன, அதுவும் உண்மை. புதிய ஆய்வுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, அதுவும் உண்மை. 2, சமீபத்தில் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் சொன்ன கருத்துல அதிமுக உடன்படுகிறதா என்பதை நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சார், நம்மளுடைய தொன்மையான வரலாற்றை பத்தி பேசுவோம். ஆனால் ஆரியர்களை விட நம்முடைய வரலாறு தொன்மையானது, ஆரியர் திராவிடர் இப்படிலாம் பேசுவது பிரிவினைவாதம் என்று சொன்னார். அப்படின்னா அண்ணா பிரிவினைவாதியா? ஆரியமாயை எழுதி அண்ணா பிரிவினைவாதியா? எம்ஜிஆர் பிரிவினைவாதியா? என்ன சார் பேசுறீங்க? ஆரியத்தை பற்றி பேசுவது பிரிவினைவாதம் என்று ஒரு அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வெளிப்படையாக பேசுகிறாரே கீழடி ஆய்வு குறித்து. இது ஆர்எஸ்எஸ் குரலா அஇஅதிமுகவுடைய குரலா? சரி, ஓகே. பதில் இருக்கா ஸ்ரீனிவாசன்? சுருக்கமா சொல்லுங்க, நான் திரு கிருஷ்ணவேலோடன் போகணும். இல்ல அதாவது கருத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிற விதம் தான் வேறு. நாங்க வந்து அதிமுகவை பொறுத்தவரை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய வழியில வந்து அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கினவங்க. அவர் சொல்றாருங்கிறதுக்காக இது கட்சியுடைய கருத்தா? ஒரு தனிப்பட்ட கருத்து அந்த துறை சார்ந்த அமைச்சரா இருந்தவர் இல்லையா? அவருக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? ஏதாவது பிரச்சனை வந்தா தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கீழடி பத்தி கேட்டப்ப மாஃபா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அது அவர் கருத்துன்னா அது எடப்பாடி அவர்கள் கருத்தும் தானே? இல்லையே, அதாவது பிரிவினைவாதம் பேசுறது அதிமுகவுடைய யாரும் பேச மாட்டாங்க. சொல்ற விஷயம் வேணா தவறு. அண்ணா சொன்ன கருத்துன்னா அண்ணா தான் அதிமுகவினுடைய ஐடியல் லீடரா இருக்காரா இல்லையா? அதிமுகவினுடைய டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய அண்ணா அவர்தானா இல்லையா? அவர் ஆரியத்தை எதிர்த்தாரா இல்லையா? அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அதுல என்ன மாற்று கருத்து? மாஃபாய் அவர்கள் சொன்னா அது மாற்று கருத்தா இருக்கா? மாற்று கருத்தே இல்ல. அது எப்படிங்க? அதாவது ஒரு கட்சியில இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குறாங்க. அதாவது எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அதாவது நாங்க வந்து அதிமுக வந்து சமூக கட்டமைப்பு ஒப்புதலோட சமத்துவமற்ற ஒரு இயக்கம், புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அதனால மதசார்பற்ற பேதமற்ற ஒரு அமைப்பு இயக்கம் இது. இந்த இயக்கத்துல யாரும் புண்படுற மாதிரி எந்த கருத்துக்களையும் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி சார், மாஃபாய் பாண்டியராஜன் கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா அல்லது நீங்க மாறுபடுறீங்களா? அதுல இல்ல, அதுல எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அதாவது நன்றி சார், நீங்க சொல்ற தைரியத்தோட நீங்க சொன்னது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நன்றி சார். திரு கிருஷ்ணவேல், நீங்க இது எப்படி பாக்குறீங்க? அதுல எந்த மாற்று கருத்து? ஓகே வர ஸ்ரீனிவாசன். ஓகே, இன்னும் 2 விருந்தினர்கள் இருக்காங்க. முக்கியமான கருத்துக்கள் அவங்ககிட்டயும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. திரு கிருஷ்ணவேல், அதிமுகவுக்கு தொடர் நெருக்கடியை கொடுத்து பாஜக இங்க காலூன்றலாம் என்று நினைக்கிறதா? இங்க அதிமுகவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து ஏற்பட்டிருக்கிறதா? திராவிட கொள்கைகள்ல மேலோங்கி எடுத்து செல்ல வேண்டிய கட்சி, திராவிடத்தை பெயரில் தாங்கி இருக்கக்கூடிய கட்சி, இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி அமைச்சதுனால ஒரே மேடையில இந்த கொள்கை சார்ந்த தலைவர்களை விமர்சிக்கும் போதும் அமைதி காக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதே போல யார் முதலமைச்சர்ங்கிறத நாங்க தீர்மானிப்போம்னு சொன்னாலும் அமைதி காக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இப்படிலாம் இருக்குன்னா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கா? நெருக்கடி இருக்கா? இல்ல இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி சரியாதான் இருக்கா? அதிமுகவுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. இது வந்து மறைந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. அதிமுகவில் அண்ணாவின் பெயரும் திராவிடம் என்ற பெயரும்
பெயர் அளவில் தான் இருக்கே தவிர அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இன்றைக்கி வர எம்ஜிஆரை அந்த காலத்து இபிஎஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா இபிஎஸ்ஸை வேணால் கூட அந்த காலத்து எம்ஜிஆர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் திராவிடத்தை பற்றியும் அண்ணாவை பற்றியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமித்ஷா சொல்லும்போது ஒரு பழைய வடிவேல் படத்து ஜோக்கு தான் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. தங்கப்பதக்கமா இல்லை தங்கப்ப தக்கமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அதை போல தானே அவங்க வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே நேராக போட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் கோயாலிஷன் உட்காந்து பேசி எந்தெந்த துறை யார் யாருக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி முடிவு செய்யப்படும்னு பிஜேபி வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் வந்து இங்கே எடப்பாடியார் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இது கட்சியின் பார்வையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இதில் எந்த இருங்க முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. இல்ல நான் முடிச்சிடறேங்க, நீங்க சொல்லுங்க. ஒப்பிடுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். தவறெல்லாம் கிடையாதுங்க, அதுதான் உண்மையும் கூட. உண்மையை சொல்வதற்கு நான் என்னைக்கும் கூச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை நீங்க போற போக்குல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் நீங்க போற போக்குல எடப்பாடியாரால தான் வந்து விவசாய குடும்பத்துல இருக்கவங்க மருத்துவ படிப்புல சேர்ந்தாங்கன்னு சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனை அது தவறா பேசாதீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 பேரும் போய் 3 சட்டத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. நீட்ல நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்திலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வர அந்த 3 சட்டங்களும் உள்ளே வராமல் தான் இருந்தது. இபிஎஸ் தான் அதை அதுக்கெல்லாம் எடுத்து வச்சாரு. சொல்லி முடிக்க விடுங்க, அதுக்குள்ளேயே நீங்க குடுகுடுன்னு உள்ள வராதீங்க. அந்த இபிஎஸ் தாங்க 7.5 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. முதல்ல எதுக்கு நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு? உள்ஒதுக்கீடு வாங்கி நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு அங்க இருந்து ஃளைட் பிடிச்சு நீட்டுக்கு விலக்கு வாங்குனது ஏர்போர்ட்ல அடுத்த 6 மணி நேரத்துல நாங்க நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னீங்க. டெல்லியில கையெழுத்து போட்டு தமிழக மக்கள் டெல்லியில கையெழுத்து போட்டு அடுத்த ஃளைட் பிடிச்சு வந்து சேர்ற 6 மணி நேரத்துக்குள்ள நாங்க நீட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீட்டுக்கு ஒப்புதலுக்கு கையெழுத்து போட்டதே உங்க கட்சி தான். இத வசதியா மறைக்க பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த மனுவை எங்க கொண்டு கொடுத்தீங்க அதையும் எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சி ஓகேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு முதலாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே அதிமுக மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கன்றதுக்கு காரணம் என்ன? எங்கள் முதலாளி அவங்க தான் ஒத்துக்கொள்வதற்கு இவர்களுக்கு கூச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஓரளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். எடப்பாடி அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. திமுகவை வீழ்த்துறதுக்கு தான் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறோம். ஒரு கட்சி கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்தா நாங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது சொன்னாங்கன்னா அது ஒரு நேர்மையான தேர்தல் அணுகுமுறை. நாங்கள் திமுகவை ஒழிக்க போகிறோம் அதுக்காக ஆட்சிக்கு வர்றோம்னு சொன்னால் அது என்ன வகையான ஒரு தேர்தல் வாக்குறுதி? நான் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து வேறு வேலைக்கு இன்டர்வியூக்கு வரேன்னா உங்களை எதுக்காக இந்த வேலையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தர் ஏற்கனவே வேலைக்கு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நரசிம்மன்னு, அவரை காலி பண்ணுறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாராவது வேலை கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. இவங்க மக்களை முட்டாள் என்று நினைத்த யாருமே ஜெயிச்சது கிடையாது. சரிங்களா? மக்களை முட்டாள் என்று நினைத்த யாரும் ஜெயிச்சது கிடையாது. இத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்ன பேச வர்றாங்கன்னா மக்கள்லாம் முட்டாள், திமுக வேணாம், திமுகவுக்கு பதிலாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் வரப்போகிறாரு, விஜய் வந்தாருன்னா விஜய் எங்கள் கூட்டணியில் சேர்த்துப்போம், அவர் நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், அதனால அவருக்கு ஓட்டு போடுவாங்க, நல்ல டான்ஸ் ஆடுவார்னு ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் இருந்தால் இதுக்குள்ளே தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிருக்கணும். நடக்கக்கூடிய இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா பாஜக எப்படி மகாராஷ்டிரா, கோவா, பாண்டிச்சேரி போன்ற பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கையை முறுக்கி அந்த கட்சியை ஒழிச்சு கட்டி உள்ளே நுழைஞ்சாங்களோ அதே பாணியில் இங்கே நுழையலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கபலீகரம் பண்ண முடியாது. இல்லைங்க, நான் ரொம்ப பாஜக அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி அவர்கள் இப்போ பேசியிருக்காரு. இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. என் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதுன்னா என் மகனுக்கோ என் மகளுக்கோ என்ன உடை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், இல்லை என் மகன் தான் முடிவு பண்ணணும். கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரன் தான் முடிவு பண்ணுவானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா?
நல்ல யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல உதிரி கட்சிகள் இந்த 2026 எலெக்ஷனோட காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவர்களை பொறுத்தவரை இப்போ ஒன்றும் இல்லை, திமுக கூட்டணியில் ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அந்த சைடில் இருக்க எல்லா கட்சியும் இங்கே வந்துடுவாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான நிலைமை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எல்லா கட்சியும் ஏன் கூட்டணி ஆட்சி சரின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடுகளில் சில நேரத்தில் குழந்தைங்கள்ட்ட ஏதாவது சொல்லி ஏன்டா இதை செஞ்ச அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், அதெல்லாம் நான் அம்மாட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்பா அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்ம கூட ஏதாவது ஒரு ஷோரூம் போனோம்னா ஏதாவது அந்த சேல்ஸ் பீப்புள்கிட்ட கேட்டோம்னா இதெல்லாம் முடியாது, நான் உங்கள் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறோமே, அதே தான் இந்த குழந்தைங்க சொல்கிறது, நான் ஆல்ரெடி அம்மாட்ட சொல்லிட்டேன்னு. அதே போலவே இந்த உதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூராமே மோடி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அமித்ஷா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எல்லாம் சரிதான் அப்படின்னு பேசி முடிச்சிட்டாங்க. எடப்பாடியார் ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் வாயை திறக்கலை. அவரும் இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் திமுகவை ஒழிச்சு கட்ட போகிறோம். திமுகவை நீங்கள் ஒழிச்சு கட்டாமல் போங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது செயல் திட்டம் இருக்கா? தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றதுல இருந்து தனிப்பெரும்பான்மை இருந்தாதாங்க ஆட்சி அமைக்க முடியும். தனிப்பெரும்பான்மை இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? தனிப்பெரும்பான்மை இல்லாம ஆட்சி அமைக்கணும்னா அமித்ஷா சொல்ற மாதிரி தான் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். நம்ம கேள்வி அது கிடையாதுங்க. 2026 தேர்தலில் இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு புறம் சொல்கிறார்னா எடப்பாடியார் என்ன சொல்ல போகிறார்? அவர்தான் சொல்லியிருக்காரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம். இல்ல, அந்த ஆட்சி அமைப்பதற்கு அவரிடம் இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டம் என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன செய்ய போறோம் சார்? இப்ப கூட்டணியில யார் தலைமை, இப்ப வந்து கூட்டணி ஆட்சி அமைஞ்சா யாரு முதலமைச்சர், இதுதான் இப்ப பொருள். தேர்தல் சந்திப்போது பிரச்சனை என்னன்னா மக்கள் வேணா ஓட்டு போடுவாங்க. அப்ப பிரச்சனை என்னன்னா 2026 தேர்தலை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஜெண்டா என்னன்னா மக்கள் எப்படியோ நாசமா போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய நேரடியான நோக்கம் வந்து திமுகவை ஆட்சியில் இருந்து தூக்குவது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். இதுதான் எங்களுடைய செயல் திட்டம். சரி, செயல் திட்டம் ஓகே, திமுகவை நீங்க ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு, மக்களுக்கு என்ன செய்ய போறோன்றத பத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த செயல் திட்டம், கல்விக்கு இதை செய்ய போறோம், வரலாற்று ஆய்வுகளுக்கு இதை செய்ய போறோம், பெண்களுக்கு இதை செய்ய போறோம், அது மாதிரி எதுவுமே சொல்லியே. ஓகே சார், ஓகே. திரு சூர்யா, செயல் திட்டங்கள் இல்ல, வெறுமனாக வந்து திமுகவை எதிர்த்து தான் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றதும் அதுக்கு அதிமுக தலைமை ஏற்கும் அப்படின்னு பாஜக சொல்றதையெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம வந்து 2-3 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போது என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது தெளிவாக சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்னு. ஸோ அதை தான் இப்போ எடப்பாடி அவரும் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிஎம் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அது நார்மலாக எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இருக்கிற என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாருக்கும் வெட்ட வழியாக தெரியும், அதிமுக என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, இதர கட்சிகள் ஜி.கே. வாசன் அவரோட கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி டிஎம்கே கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னா அமித்ஷா அவர்கள் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? இல்லை, இது அமித்ஷாவுக்குமே தெரியும் இதுதான் நடக்கும் அப்படின்னு. அதாவது அதிமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் இங்கே இப்போ கூட்டணி அமையாது. இல்லை, அதிமுக இல்லாமல் தேர்தல் காலத்தை பாஜக சந்திக்க முடியாது, அது ஒரு கட்டாயமாக இருக்குது, காலத்தின் கட்டாயம். இது வந்து காலத்தின் கட்டாயத்தோட மேத்தமேட்டிக்கலாக பாருங்கள். அதாவது இத்தனை வருஷமாக எப்படி அந்த ஓட்டிங் பேட்டர்ன் போயிட்டுருக்கு, அதே போல் இப்போ டிவிகே, அதாவது விஜய் கட்சி வருது, என்டிகே ஒரு ஓட்டு பேட்டர்ன் பிரிக்க போகிறாங்க, புரியுதுங்களா? இந்த ஓட்டு பிரியும் போதோ இல்லை இன்னொரு கட்சி நிறைய பேர் கூட்டணிக்குள்ள வரும்போதோ வின்னிங் ப்ராபபிலிட்டி எந்த தொகுதியெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு 8 தொகுதி கீழே 1000, அதாவது 1000 ஓட்டுக்கு கீழே 8 தொகுதியை வந்து திமுக ஜெயிச்சிருக்கு, அதாவது 2021 பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு இன்றைக்கும் சொல்ல முடியும், நாளைக்கும் சொல்ல முடியும், நாளானிக்கும் சொல்ல முடியும். அதாவது தலைவர் ஸ்டாலின் இருப்பார், உதயநிதி இருப்பார், இன்பநிதி இருப்பார். இது மற்ற கூட்டணி கட்சிக்கு மாற்றே இருக்காது, புரிஞ்சுதுங்களா? அதாவது அது விசிகா கட்சியாக இருக்கட்டும், மதிமுக கட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தத்துவம் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட ஒரு முதல்வர் பதவின்னு வரும்போது அந்த மாற்று கருத்து அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது போக போக காலம், அதாவது இன்னும் 1 வருஷம் இருக்குது, மே மாதம் வரைக்கும் இருக்குது, கரெக்டுங்களா? அந்த கூட்டணியை பொறுத்து தெரிய போகுது.
சரிங்களா? அது எத்தனை சீட் வின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்ஸ் மாறும். எடப்பாடியாகவும் இருக்கலாம், இல்லை வேற யாரும் இருக்கலாம். இல்லை கண்டிப்பாங்க. அதுக்கு அதாவது ஓட்டிங் சீட்டு பிரியும் போது உங்களுக்கு இப்போ கர்நாடகாவில் நடந்துச்சு, எல்லா எலெக்ஷன்லையும் நடக்கும். இப்போ கேரளாவில் பாருங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் வேற வேற ஆளுங்க தான் இருக்காங்க. இல்ல வாய்ப்பு நீங்க வந்து அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட்டிங் ஆர்குமெண்டா பேசுறீங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்றாரு தனிப்பெரும்பான்மையோடு நாங்க தான் ஆட்சி அமைப்போம், யாரும் எங்களை கபலீகரம் செய்துவிட முடியாதுன்னு குறிப்பா பாஜகவும் சொல்றாரு. அப்படின்னா அப்போ அவர் பாஜகவுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு அப்படிங்கறத அவர் நம்பல, அதை புறக்கணிக்கிறார். அப்படி நம்பல அப்படின்னா கூட்டணிக்கே இப்போ அவர் இனிஷியேட் பண்ணி போயிருக்க மாட்டார், புரியுதுங்களா? ஏன்னா இப்போ என்டிஏ பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் அங்கே ஆங்கர் பாயிண்டா இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு உள்ள வந்துரும். பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்படி இருக்கலாம், இது ஸ்டேட் எலெக்ஷன்ல சொல்றேன். உங்களுக்கு பாராளுமன்ற ஓட்டுல நீங்க பேட்டர்னை பாருங்களேன். இப்போ டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ்ஓ அங்க தனியா இருக்கறனால தான் பிரச்சனை வந்துச்சு. மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன்லயே பாஜக இல்ல, இப்போதான் வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. நீங்களே சொல்றீங்க பல ஆண்டுகளாக திமுக வெர்சஸ் அதிமுகன்னு திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ளே வரல. அதுக்குள்ள அன்டெஸ்டடா விஜய் இருக்காரு, என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நீங்களே சொல்றீங்க பாஜகக்கு ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. அதாவது ஆளுமை, அதாவது இல்ல வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் கருணாநிதி அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட ஆளுமை இருந்துச்சு. மக்கள் வந்து அதை பார்த்து தான் ஓட்டிங் பேட்டர்னையும் மாறி இருக்கு. ஆனா இப்போ ஒரு 2 எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா அங்கே வேக்யூம் இருக்கிறனால தான் இப்போ நம்ம இதை பற்றி பேசணும். இப்போ டிவிக்கே வரும்போது ஓட்டிங் பேட்டர்ன் டோட்டலாக மாறும். ஸோ இப்போ இருக்கிற கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட் வேணா வைங்க. ஆனா அதற்கு முன்பாக இருந்த தேர்தல் களத்துல இப்ப 40 கைப்பற்றி ப்ரூவ் பண்ணியாச்சு திமுக. இல்லைங்க, அதுதாங்க எல்லாமே ஓட்டிங் பேட்டர்ன் பாருங்க. அப்படி இல்லாட்டி இப்போ இந்த நரேட்டிவ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே கூட்டணி எப்படி போகுதுன்னு தொடர்ந்து பேசலாம். மக்களிடம் கேள்வி கேட்டிருந்தோம், அதனுடைய உங்களுக்கு தொடர் கருத்தையும் வாங்கிக்கிறேன். மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது, ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சியின் தலைமையில் அமைய வேண்டும் என பிரேமலதா கூறியிருப்பது பாஜகவுக்கு செக் என 22 விழுக்காட்டினரும், எடப்பாடிக்கு ஆதரவு என 22 விழுக்காட்டினரும், ஆட்சியில் பங்கு கேட்க என 56 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறாங்க. இதனோடு உங்களுடைய இறுதி பார்வையை கன்க்ளூட் பண்ணிருங்க சூர்யா. என்னோட இறுதி பார்வை என்னன்னா, கூட்டணி ஆட்சி தத்துவம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ வந்து அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இது அத்தனை பேரும் கூட்டணி ஆட்சியில் வந்தாங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு சிஎம் எடப்பாடி இருக்காரு, இன்னொரு 2 வருஷம் அவர் இருக்காரு, இன்னொரு 3 வருஷம் இன்னொரு பிரிச்சிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அதுக்கு நீங்க மினிஸ்ட்ரி ஒன்றிய அரசு கொடுப்பாங்களா? இங்க இருந்து ஏடிஎம் கேல தரலாங்க, அது கூட்டணியை பொறுத்து போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, சாரி அதாவது இறுதிக்கட்ட இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி, அதாவது மக்கள் பார்வையிலையும் நான் சொல்கிறேன், இன்னும் நேரம் இருக்குது. ஏன்னா இன்னும் டிவிக்கே இருக்குது, இன்னும் அவங்க எந்த சைடு கூட்டணி போவாங்கன்னு தெரியல. அதாவது ஓட்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 8% ஓட்டாவது மினிமம் டிவிக்கே எடுப்பாங்க. என்டிகே வந்து ஒரு 5% ஓட்டு போகும். நீங்க கூட்டணி ஆட்சியில பேசிட்டு இருந்தீங்க, 2 வருஷம் ஷேர் பண்ணி ஆட்சி அமைப்பாங்கன்றீங்க. 2 வருஷம் அது இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாதுங்க. இப்போ எவ்வளவு பேட்டர்ன் ஆமா இருக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரே வரிதான் அவர் சொன்ன மாதிரி. அப்படி இருந்தால் அவர் நல்லா இருக்கும், ஜனநாயகம் வலுப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தோழர் அந்த கருத்தை நான் சொல்றதா வச்சுக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் முதலமைச்சர், அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் முதலமைச்சர். இந்த ஜனநாயக பண்பை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். அது அப்படியே மோடிக்கு பொறுத்துங்க. எதுக்கு 11 வருஷம் அவரே பிரதமராக உட்காந்துருக்கிறாரு? கூட்டணி கொடுங்க. அதிமுகவை சேர்ந்த நம்ம கேபி முனுசாமி அவர்களை கொஞ்ச நாள் பிரதமராக்கி விடுங்க. ஐயா ஜிகே வாசனை கொஞ்சம் பிரதமராக்கி விடுங்க. என்ன சார் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படி பார்த்தா திமுக பத்தியும் கேட்கலாம் சார். திமுக தான் இல்லையே ஜனநாயகம் இல்லைன்னு விட்டுருங்க சார், பரவாயில்ல சார், விட்டுருங்க சார். நாங்க ஜனநாயகம் ஆட்சிக்கு வராங்க, அப்ப நீங்க தான அதிமுக பாஜக ஆட்சிக்கு வராங்க. இல்ல சார், திமுக அதை ஏத்துக்கல, நீங்க ஏத்துக்கிட்ட திரு கிருஷ்ணவேல் ஏத்துக்கிட்ட, நீங்க அதுக்கு ஏத்துக்க மாட்டீங்கன்னா? திரு கிருஷ்ணவேல் உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? இறுதி பார்வை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிங்க. இந்த பக்கம் திமுகவின் கூட்டணி அப்படின்னு எடுத்தால் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணி கொள்கை அளவிலும் சரி, கூட்டணி அளவிலும் சரி, எந்தவித சங்கடத்துக்கும் ஆளாகாமல் தெளிவாக அவங்களோட பாதையில் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஆசைப்படுறாங்க, இவங்கெல்லாம் சண்டை போட்டு வெளியே போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லலாம், அதை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு எடுத்திங்கன்னா சொல்லும்போதே ஒவ்வொரு கட்சியாக சொல்ல முடியல. ஒருங்கிணைந்த பாஜக, ஒருங்கிணைந்த அதிமுக, எல்லா கட்சிக்குமே அந்த கட்சியிலேயே ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்கிறதே ஒரு தனியாக சொல்ல வேண்டியிருக்குது. அதிமுகவில் ஒரு 4 குரூப் இருக்கிறாங்க, பாஜகவில் ஒரு 3 குரூப் இருக்குது.
பாமகவில் அப்பா பையனே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த சைடு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லும்போது இந்த கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்து கட்சி பெயர்களை சொல்ல முடியல. ஒவ்வொரு தடவை சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டியிருக்கு, ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த பாஜக, ஒருங்கிணைந்த பாமக, அப்படிதான் எல்லாமே சொல்ல வேண்டிய நிலைமையில தான் அந்த கட்சிகள் இருக்குன்றப்போ இது எப்படி இருக்குதுன்னா என்ன சொல்றது, இலவு காத்த கிள்ளை போல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு நோக்கமும் சரியில்லை, அதற்கான ஒற்றுமையும் சரியில்லை, மக்களுக்கான கருத்தும் எதுவும் இல்லை. திரு ஸ்ரீனிவாசன் சுருக்கமா, மிக சுருக்கமா. ஒரு முறை இல்லை 100 முறை சொல்லலாம், 1000 முறை சொல்லலாம். அதிமுக தான் அடுத்த முதலமைச்சர், ஐயா இபிஎஸ் தான். கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, அதிமுக ஆட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது திமுக. மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை வாங்கி நிறைய திட்டங்களை அள்ளி கொடுப்பது அதிமுக. அது மக்களுக்கு தெரியும். அதனால 26 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் ஆசையோடு அதிமுக ஆட்சி கட்டில் ஏறும். அதில் எந்த மாற்று கருத்து ஆட்சி கட்டல் அமர போறாங்களா? வாரிசை பற்றி சகோதரர் பேசினார். HD குமாரசாமி யாருன்னு சொல்லணும், ஜெயந்த் சௌத்ரி யாருன்னு சொல்லணும், ஜோதிராஜ் சிந்தியா யாருன்னு சொல்லணும், சிராஜ் பஸ்வான் யாருன்னு சொல்லணும், ராம்நாத் தாகூர் யாருன்னு சொல்லணும், ராவ் இந்திரஜித் சிங் யாருன்னு சொல்லணும், தர்மேந்திர பிரசாத் யாருன்னு சொல்லணும், பியூஷ் கோயல் யாருன்னு சொல்லணும், விஜயேந்திர சிங் யாருன்னு சொல்லணும். இவரெல்லாம் யாருன்னு சகோதரருக்கு தெரியலனா எல்லாரும் வந்து பிஜேபி கூட்டணி அவங்க பெரிய வாரிசு பட்டாளமே வச்சு அடுத்தடுத்துன்னு வராங்க. முதல் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அன்புமணி லோக்கல், அதாவது வந்து சகோதரருக்கு, அதாவது முதல்வர் பதவின்றது ஒரு ராத்திரியில் கூவத்தூர் ரெசார்ட்டில் வந்த பதவி கிடையாது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு. அதே மாதிரி சின்னவருக்கும் மக்கள் மன்றத்தில் சந்தித்து தேர்தல் நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக இருக்காரே தவிர நேரடியாக கூவத்தூர் ரெசார்ட்டில் போயிட்டு நாங்கள் யார் காலில் விழுந்தும் பதவிக்கு வரல. முதல்ல அதை உணரணும். அடுத்தது ஓட்டிங் பேட்டர்ன் பற்றி இவங்க பேசும்போது மக்கள் தெளிவாக இருக்கிறதுனால தான் 100% வெற்றியை தொடர்ச்சியாக திமுகவுக்கு மக்கள் கொடுக்குறாங்கன்றதை ஆணித்தரமாக நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் வெற்றி எந்த பக்கம், வெற்றி பாதை யாருக்கு என்பதையெல்லாம் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.